Dear students, now we are going to see the problem in velocity diagram. The dimensions of the mechanism as shown in figure are as follows: AB equal to 0.45 meter, BD equal to 1.5 meter, BCC equal to 0.9 meter. Okay, diagram question la kuduthiruvanga. The crank AB turns uniformly at 180 rpm in clockwise direction and the blocks at D and E are working in frictionless guides. Draw the velocity diagram for the mechanism and find the velocities of the slider D and E in their guides. Also determine the turning moment at A if the force 500 Newton acts on D in the direction of arrow X and the force of 750 Newton acts on E in the direction of arrow Y. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். அதாவது ஸ்பேஸ் டயக்ராம் ஒரு கான்ஃபிகரேஷன் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இங்கே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிங்க. ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட் ஏ மார்க் பண்ணிங்க. ஒரு எனி பாயிண்ட் ஏ மார்க் பண்ணிவிட்டு 60 டிகிரி ஆங்கிள் ஹரிசாண்டலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏபி லென்த் எவ்வளோ தராங்கன்னா 0.45 மீட்டர். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 0.4 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 4.5 சென்டிமீட்டர் என்ன பண்ணுங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு பாயிண்ட் பி மார்க் பண்ணிங்க. பாயிண்ட் பியிலிருந்து 15 சென்டிமீட்டர் இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் டின்றது கிடச்சிரும். இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஸ்லைடர் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் டி மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை ட்ரா பண்ணிடுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல்லேருந்து 45 டிகிரி ஆங்கிள் எடுத்து அங்கே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிங்க. ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனில் என்ன பண்ணுங்கன்னா ஸ்லைடர் ட்ரா பண்ணிங்க. ஸோ ஸ்லைடர்னுடைய டைரெக்ஷன் இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சி, பிசிசி ஈக்குவல் டு 0.9 மீட்டர் தான் கொடுத்துருவாங்க. ஸோ பிசியிலேருந்து 0.9, ஸோ 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு பாயிண்ட் சியில் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிஇ பார்த்தீங்கன்னா திரும்ப 9 சென்டிமீட்டர். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள், ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 30 டிகிரி இருக்கிற மாதிரி அதனுடைய ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே, பாயிண்ட் சிலேருந்து ஆர்க் கட் பண்ணுறீங்க. ஆர்க் வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். 30 டிகிரி வர்ற மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக 19 பார்த்தோன்னா நமக்கு இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த லைன் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு 60 டிகிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஓகே ஹரிசாண்டலாக வச்சுட்டு 60 டிகிரிக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் லைனில் இருந்து ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து பாயிண்ட் 9க்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டு எக்ஸாக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிங்க வெர்டிக்கலாக. ஓகே, அப்போ 30 டிகிரி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இப்போ இந்த ஸ்லைடர் ஈவன் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். NBA ஈக்குவல் டு 180 rpm, ஒமேகா BA ஈக்குவல் டு 2π 180/60 18.5 radian per second, AB ஈக்குவல் டு 0.45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம therefore the velocity B with respect to A பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் A நமக்கு பார்த்திங்கன்னா ஒமேகா இன்ட்டு AB போட்டிங்கன்னா 8.5 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ 8.5 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுட் டயக்ராம் ஸ்பேஸ் டயக்ராம் நம்ம ஸ்பேஸ் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி டயக்ராம் இதுதான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஏல மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன் செய்வாங்க. ஸோ மேலே வர மாதிரி வரும். பாயிண்ட் ஏலேருந்து இந்த ஏபி லிங்க்குக்கு என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணணும். ஸோ பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணிங்கன்னா ஏபி இதனுடைய லென்த்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 8.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 8.5க்கு என்ன பண்ணணும், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி லிங்க்குக்கு பர்பெண்டிகுலராக லைன் ட்ரா பண்ணுங்கள். அதனுடைய லென்த்து தெரியாது. ஓகே, அதனுடைய லென்த்து தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஏடி. இந்த ஏடி லைனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பர்பெண்டிகுலராக ஸ்லைடர் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷன். ஸோ ஸ்லைடர் டைரெக்ஷன்லேயே லைன் போட்டோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் டின்ற பாயிண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ பாயிண்ட் டி கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நமக்கு பிசி டிவைட் பை பிடி அதாவது ஆன்சர் என்ன சொல்கிறது, நம்ம வெலாசிட்டி ரேஷியோ ஃபார்முலா, அதாவது பிசி டிவைட் பை பிடி ஈக்குவல் டு பிசி டிவைட் பை பிடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிமைனிங் இந்த பிசி லென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பாயிண்ட் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாயிண்ட் சி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஇ ஏஇ இருக்குது. ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஸ்லைடர். ஸோ ஸ்லைடர் டைரெக்ஷன் என்ன பண்ணணும்னா
பர்பண்டிகுலர் நேராக அதனுடைய ஸ்லைடர் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணோம்னா ஏஇ, பட் அதனுடைய லென்த் நமக்கு தெரியாது, ஜஸ்ட் லைனை மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிசி லிங்க்குக்கு பர்பண்டிகுலராக இந்த லைனை ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லிங்க் சிஇ லிங்க்கு அதுக்கு பர்பண்டிகுலராக ட்ரா பண்ணிங்கன்னா பாயிண்ட் சியிலேருந்து நமக்கு அந்த பாயிண்ட் இ கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடர் டி பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டார் ஏடி அதனுடைய லென்த்து மெஷர் பண்ணலாம், நமக்கு கிடச்சிடும் 9.5 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ஸ்லைடர் இ பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ஏஇ 1.5 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் டேர்னிங் மொமெண்ட் கேட்டிருக்காங்க டிஏ. ஓகே, அட் மொமெண்ட் ஏ. ஓகே, டேர்னிங் மொமெண்ட் அட் ஏ. ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அட் டி. எஃப்டி ஈக்குவல் டு 500 நியூட்டன், எஃப்இ ஈக்குவல் டு 700 நியூட்டன். பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா எஃப்டி இன்ட்டு விடி மைனஸ் எஃப்இ இன்ட்டு விஇ. ஸோ 500 இன்ட்டு 9.5 நம்ம விடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், விஇ நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பவர் கிடச்சிரும். பவர்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, டிஏ ஈக்குவல் டு ஒமேகா பிஏ, டார்க் இன்ட்டு 1.88. நமக்கு பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் ஈக்குவல் டு பவர் இன்புட். ஸோ பவர் இன்புட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 3475 நியூட்டன் மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட்டு பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிஏ இன்ட்டு ஒமேகா பிஏ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 18.85 டிஏ. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு டிஏ கிடச்சிரும். டிஏ பார்த்தீங்கன்னா 184.3 நியூட்டன் மீட்டர். ஓகே, தேங்க்யூ.